நம்ம எல்சிஎம் ஜிசிடிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? ரொம்ப நாளாக எல்சிஎம் ஜிசிடி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சும்மா ஒரு கதை சொல்கிறேன், இதுக்கு ஆன்சர் சொல்லு. 2 ட்ரெயின் இல்லை 2 பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. 2 பஸ்ஸுன்னு வச்சுக்கோமா? 2 பஸ் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 2 பஸ்ஸும் போகுது. 2 பஸ்ஸுமே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. சென்னை தான் ஸ்டேஷன் 0. இந்த பஸ் எங்கெங்கெல்லாம் நின்று போகுதுன்னா, ஒவ்வொரு 5வது ஸ்டேஷன் 5வது பஸ் ஸ்டாப்லேயும் இந்த பஸ் நின்று போகுது. இந்த சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நின்று போகுது. இப்படியே மொத்தமாக கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 40-50 பஸ் ஸ்டாப் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த பஸ் ஒவ்வொரு 5வது ஸ்டாப்லேயும் நின்று போகுது ஒரு பஸ். இந்த பஸ்ஸில் ஒரு டிரைவர் இருக்கார். அவர் தானே பஸ்ஸை ஓட்டிகிட்டு போவார். பஸ் ஓட்டிகிட்டு போவார். இன்னொரு பஸ் இருக்குது. ஒவ்வொரு சென்னையிலேருந்து ஆரம்பிக்குது, அதுவும் கிளம்புது, அதுவும் கன்னியாகுமரிக்கு போகுது. ஒவ்வொரு 3வது ஸ்டாப்லேயும் நின்று போகுது. இப்போ எந்த பஸ் ஸ்பீடாக போகும்? 2வது பஸ் தான் ஸ்பீடாக போகுமா? ஃபஸ்ட்டு பஸ் தான் ஸ்பீடாக போகும். இது நிறைய இடத்துல நின்றுது இல்லை, எப்படியே போகுது. 48, அதுக்கப்புறம் 50ன்னு போயிடுது. சரியா? இதில் ஒரு டிரைவர் இருப்பாரா? இதில் ஒரு டிரைவர் இருப்பார். கரெக்டா? இந்த டிரைவர் கிளம்பி போயிட்டார். இது ஸ்லோவால் போகும், அதனால் ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸை எடுத்துட்டாங்க. இந்த பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த பஸ்ஸை எடுக்க போகிறாங்க. அப்போ தான் இந்த பஸ் டிரைவரோட ஒரு சின்ன பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வரா. ஓடி வந்து, இந்த மாதிரி எங்கள் அப்பா சாப்பாடு விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு இந்த டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. ஓ, நாங்கள் 2 பேரும் இப்போ நான் நிற்கிற இடத்துலலாம் அவர் நின்னாருன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் தான் நிற்போம். அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் இன்னொரு இடத்துக்கு போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி, சரிப்பா நான் கொடுத்துட்றேன், நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல நிற்கிற இடத்துல அந்த பஸ் நிற்கும் போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ. கதை தான். எந்த பஸ் ஸ்டாப்பில் இவர் அந்த டிஃபன் பாக்ஸை இவர்கிட்ட கொடுப்பார்? 30வது ஸ்டாப்லையா? 15லையா? 50வது ஸ்டாப். கன்னியாகுமரி வரைக்கும் சோறே சாப்பிடாம லாஸ்ட் ஸ்டாப்ல லாஸ்ட்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் பசியோடல வண்டி ஓட்டணும். 10லயே பிடிச்சிடலாமா? 10ல இவர் நிக்கலையே, 15ல தான் இவர் நிக்கிறாரா? ஒருவேளை 15ல பார்க்கலனா, 30லயும் பார்க்கலனா 35ஆ? எங்க இருக்கு? இங்க 35 இருக்கு. இங்க பஸ் நிக்கலையே 35ல. $45 கரெக்டா? காமனா இருக்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது? காமன் மல்டிபிள்ஸ். ஏன் எல்சிஎம்னு ஒன்று படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இதுதான். அப்போ இதுக்குமான காமன் மல்டிபிள் என்னென்னலாம் கிடைக்குது? அப்போ நம்பர் 5ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னலாம்? 5, 10, 15, 20 மேலே எழுதியிருக்கிறது தான். 25 இப்படி போயிட்டே இருக்கு. நம்பர் 3ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னலாம்? 3, 6, 9, 12, 15, 18, 21, 24 இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ 3ஓட மல்டிபிள்ஸ்லாம் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? 5ஓட மல்டிபிள்ஸ்லாம் கேட்டால் சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியும். இவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கிற நம்பர்லாம் கேளுங்க, சொல்லுங்கிறாங்க. 2மே தனித்தனியாக எனக்கு எத்தனை நம்பர் வரைக்கும் கேட்டாலும் சொல்ல தெரியும். எனக்கு முதல் நம்பர் என்னது, 2வது நம்பர் என்னன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமா? இதுதான் லீஸ்ட். ஏன் காமன் மல்டிபிள் பார்க்குறோம்? ஏன் லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்தா தான் இவர் டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் 15வது ஸ்டேஷனில் நீங்கள் 2 பேர் நிற்பீங்கப்பா அந்த பஸ் ஸ்டாண்டில், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியும். கரெக்டா? இல்லைன்னா நம்ம உட்காந்து எண்ணிகிட்டே இருக்கணும். இது சும்மா 3வது டேபிள் 5வது டேபிள் சரியா போச்சு. ஒரு ப்ரோக்ராமை யோசிச்சு அதுக்குள்ள பிரேக் வருமானு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம எங்க இருக்கோம்? இதை எப்படி ப்ரோக்ராமை எழுதுறதுனே தெரியாத இடத்துல நம்ம இருக்கோம். நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வரோம், உங்க கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்
சரி, இப்போ நான் இப்படி 2 நம்பர் பார்த்துட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் தெரியுதுல்ல. நம்பர் 3யோட மல்டிபிள்ஸ் என்னென்னலாம்? இப்படியே போயிட்டே இருக்குமா? நம்பர் 9ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னலாம்? இப்படியே போயிட்டே இருக்குமா? காமன் மல்டிபிள் இது. வேற 27ஆ 18 கரெக்டா? அப்போ 2 நம்பர் கொடுத்தாங்கனாலே நல்லா பார்த்துக்கோங்க. 2 நம்பர் கொடுத்தாங்கனாலே 2 பேர்ல காமன் மல்டிபிள் கேட்டா எது பெரிய நம்பரோ அதுல இருந்து தான் காமன் மல்டிபிள் கிடைக்கவே ஆரம்பிக்கும். நான் 2 அடியா எடுத்து வச்சு போறேன். இவர் 10 அடியா தாண்டி தாண்டி போறாரு. நாங்க 2 பேரும் முதல்ல எங்க மீட் பண்ணுவோம்? 10வது அடியில தான் மீட் பண்ணுவோம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்ப எது பெரிய நம்பரோ அதுல இருந்து தான் காமன் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்து எனக்கு இதுல காமன் மல்டிபிள்ஸ் பார்த்து கொடுங்கன்னு கேட்டாலே எதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும்? பெரிய நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப கொடுத்துருக்கிற 2 நம்பரை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை ப்ரோக்ராமா எப்படியாவது மாற்ற முடியுமா பார்ப்போம். கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னங்க? பைத்தான்ல இப்படி எழுதணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கமா கொடுத்து எழுதக்கூடாது, இப்படி எழுதணும். நம்பர் 1 3, நம்பர் 2 9. இது 2ல பெருசு கண்டுபிடிக்கணுமா? இப்போ பெருசு கண்டுபிடிக்கணும்னா பிக் ஈக்குவல்ஸ் டு நம்பர் 1. இஃப் நம்பர் 1 இப்போ எழுதிக்குவோம். முதல்ல பிக்கு 0ன்னு வச்சுக்குவோம், பிக்கு தெரியாதுல்ல. இஃப் நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 அப்படி இருந்தா பிக் ஈக்குவல்ஸ் டு நம்பர் 1. சார் சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். பயங்கர பெருசா ஏதோ கேக்குதுன்னு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். இப்படி இருந்ததுன்னா பிக் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிக் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? எதுக்காக பெருசு கண்டுபிடிக்கிறோம்? பெருசுல இருந்து தான் காமன் கிடைக்கும். அப்போ பெருசுல இருந்து காமன் கிடைக்கலாம். இப்போ நம்ம எழுதியிருக்கிற 3 9ல பெருசுல இருந்தே கிடைச்சிருச்சு. பெருசு தான் இருக்கிறதுல காமன் மல்டிபிள்ல ஃபர்ஸ்ட். கரெக்டா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் கேட்குறாங்க. லீஸ்ட்னா இருக்கிறதுல சின்னது. காமன் மல்டிபிள் நிறைய இருக்கு, 9 18 27 நிறைய இருக்கு. அதுல லீஸ்ட் எது? 9 தான். அப்போ எல்சிஎம் 9 தான் இந்த ப்ரோக்ராம்ல. ஆனா இதுக்கு முன்னாடி 5ஐயும் 3ஐயும் எடுத்தோம்னா அதுல 5 தான் இருக்கிறதுல பெரிய நம்பரா? அது காமன் மல்டிபிளா? இல்லையே. 15ல காமன் மல்டிபிள் ஃபர்ஸ்ட் வந்து. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் நம்பரே காமன் மல்டிபிளா இருக்குமோ அப்படின்னா பாருங்க. இஃப் பிக் இஸ் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் பிக் இஸ் டிவைடட் பை செகண்ட் நம்பர் அப்படி இருந்ததுன்னா எல்சிஎம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பிக்கை சொல்லிடலாம். கொடுத்துருக்கிற 2 நம்பர்ல 9 தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஆமாவா? 3ஐயும் 9ஐயும் கொடுத்தா காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது? 9 தான். கரெக்ட் தானே? இந்த 2 நம்பருக்கு ப்ரோக்ராம் கரெக்ட். இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா? ஒருவேளை 3 5ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த கண்டிஷன் பாஸ் ஆகுமா? ஆகாதா? கன்ஃபார்ம் ஆகாது. என்ன சொல்றாங்க? ஆமா, 5 வராது. கரெக்ட் கிட்டே இருக்கும். நாங்க சொல்றீங்கன்னு பார்ப்போம். கண்டிஷன் பாஸ் ஆகாது இல்லை. அடுத்து என்ன பண்றது? 5 வரல. அடுத்து என்ன பண்றது? மேல வந்து பிக் வந்து நம்பர் 2 அது ஓகே. இந்த கண்டிஷன் கேட்குறேன்.
3 டிவைட் பண்ணும், இல்லை 5 டிவைட் பண்ணுமா? பண்ணும். 5 3 டிவைட் பண்ணுமா? 3 5 டிவைட் பண்ணுமா? பண்ணாதுல்ல. அப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆகாதுல்ல. அப்போ 5 காமன் மல்டிபிள் இல்லை. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த நம்பர் இருக்கான்னு போய் பார்க்கணும். அடுத்த நம்பர் அப்போ அடுத்த நம்பர் என்னது? 6. கரெக்டு தானே? அப்போ 6 இருக்கான்னு பார்க்கணும். 6 3ஆல டிவைட் ஆயிருமா? 5ஆலையும் டிவைட் ஆயிருமா? அப்புறம் என்ன பண்ணுறது? அதுவும் ஆகாதுல்ல. 7 ஆகாதுல்ல. அப்புறம் என்ன பண்ணுறது? அடுத்த நம்பர். 8 ஆகாதுல்ல. அப்புறம் என்ன பண்ணுறது? அடுத்த நம்பர். கரெக்டு தானே? இப்படி எது வரைக்கும் போகிறது? திரும்ப காப்பி பேஸ்ட் அடிச்சிட்டோம்னாலே என்ன பண்ணுறது? லூப்பு தான். அடுத்து இவங்க லூப்புன்னு தான் போய் நிற்க போகிறாங்க. அப்போ இதை எடுத்து வச்சுட்டு லூப் எழுதிடுவோமா? இதை எடுத்து வச்சுட்டு லூப் எழுதிடலாமா? இதை தான் திரும்ப திரும்ப பண்ணுறோம். எது வரைக்கும்? எது வரைக்கும்? எப்போ காமனாக வரும்? டியும் 5ம் கொடுத்தீங்கன்னா 15 வரும். வேற ஏதாவது நம்பர் கொடுத்தா 513ன்னு கொடுக்குறேன். இப்போ 513 வந்துருமா? 513ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படி ஒரு நம்பர் எப்போ கிடைக்கும்? எத்தனாவது அட்டெம்ப்ட்ல கிடைக்கும்? நீங்க சொல்லுங்க. தெரியல. அப்ப எத்தனாவதுலன்னு தெரியாது. ஆனா இதை திரும்ப திரும்ப பண்ணணும். எப்போ நிறுத்தணும்? கிடைச்ச உடனே. அப்போ கிடைச்ச உடனேன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே நிறுத்தணும். அப்போ இந்த கண்டிஷன் கிடைச்ச உடனே நிறுத்துங்க. அது வரைக்கும் போயிட்டே இருங்க. நம்ம ஏற்கனவே ஒயில் ட்ரூ படிச்சிருக்கோமா? நேரடியாவே ட்ரூன்னு எழுதலாம் அப்படி நம்ம படிச்சிருக்கோமா? இது புரியுதா? மேலே இருக்கிறதுல இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுவோம். Ctrl/ கொடுத்தா கமெண்ட் ஆயிரும். பைத்தான்ல. ஜாவாலையும் அதே தான். எண்ணூற்றி 13 டிவைட் ஆகுமோ? 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு யாரையா நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. 517 கொடுத்து பார்ப்போமா? ஒன் 1551 2 அப்போ இப்போ நமக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியும்? எல்சிஎம் ப்ரோக்ராம் தெரியும். இதை இப்போ எதில் மாற்றணும்? ஜாவாவில் மாற்றணும். ஜாவாவில் மாற்றுவோமா? இன்டீஜர் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 3, கமா நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு, இப்படி தானே ஜாவாவில் எழுதணும். இன்டீஜர் பிக் ஈக்குவல்ஸ் டு 0, செமிகோலன் வச்சுக்கலாமா? செமிகோலன் வச்சுக்கலாமா? எல்ஸ்ல செமிகோலன் வச்சுக்கலாமா? பாருங்க, டி ஸ்மால் டி, அவ்வளோதான். ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துடலாமா? இஃப் பிராக்கெட்ஸ் brackets and கொடுத்துடலாமா? இதை நான் உங்களுக்கு சொல்லலை. ஜாவாலையும் இப்படி எழுதலாம். பிக் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு எழுதுறதும் பிக் ஈக்குவல்ஸ் டு பிக் ப்ளஸ் 1ன்னு எழுதுறதும் ஒன்று தான். பைத்தான்லேயே அதை சொல்லாமல் எழுதிட்டேன். எழுதுறதும் ரெண்டும் ஒன்று தான். இதோட ஷார்ட் ஃபார்ம் இது. அவ்வளோ. இப்படி கொடுத்துடலாமா? இப்போ பாருங்க, இந்த இஃப் உண்மையானதா மட்டும்தானே பிரேக்கு. அப்போ இஃப்க்குள்ளே தான் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ். அந்த பிரேக் வந்து இஃப்க்குள்ளே தான் இருக்கணும். கரெக்டா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது ஒர்க் ஆகுதானே? எல்சிஎம் மெல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு மாறும்.
அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் போதும். ஆமாம், இந்த இடம் எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் போதும். வீட்டில் மாட்டிட்டீங்களா? ஏதோ மோகனா கல்யாண மண்டபத்தில் பெரிய கல்யாணம், யாரோ ஒரு பெரிய ஆள் வராரு, பயங்கர போலீஸா அருள்நிதியோட தான். இந்த கல்யாண மண்டபமே அருள்நிதியோட தான். அருள்நிதி தானே அவர் பேரு. இரவுக்கு 1000 கண்கள் படம் பார்த்துருக்கீங்களா? அருள்நிதி டிமாண்டி காலனி. அருள்நிதி தெரியும்ல, அம்மா போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வரணும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? Right. அதே ஆன்சர் இங்க வருதா பார்ப்போமா? எங்க திட்டுது? சிங் பூட் ஸ்ட்ராப்பா? தப்பு பண்ணிருக்கோம். உங்களில் ஒரு தப்புமே இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் எரர் ஏதோ காட்டுது. பேக்கேஜ் பேர் தப்பா? தப்புமே இல்லையே. வேற இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன கொடுத்தாலும் திட்டுது. வேற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி பார்ப்போமா? சிங் பூட்ஸ்ட்ராப் attribute இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதான் இந்த எரர் வருதுன்னு நினைக்கிறேன். பேக்கேஜில் திரும்ப எரர். எரரே இல்லைல்ல.
ஃபைன் அவுட்புட் வந்துருச்சு. இங்கேருந்து காப்பி பண்ணால் இங்கே எரர் அடிக்குது. சரி, இந்த கோடை எடுத்து வைக்கிறேன். எப்படியும் ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோடு புரியுதுல்ல? ரெண்டுமே அயன்டு தானே கொடுத்துருக்கீங்க, ரெண்டுமே ஒர்க் ஆகும். புரியுதா? அப்போ ஜிசிடி கண்டுபிடிச்சிடலாமா? இதுலேயே அடுத்தது கண்டுபிடிப்போம். இதுலேயே பிரேக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சும்மா ஒரு டவுட்டு கேட்குறேன். பிரேக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? காமனாக வர எல்லா நம்பர்ஸையும் படி. லாஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்போ லூப் பிரேக் ஆகும்? கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகும்? பிரேக்கை தான் எடுத்துடுறீங்களே. லாஸ்ட் நம்பர் எது? காமெடி மாதிரி ஆயிருங்க. எனக்கு எண்டே கிடையாது. நம்பர் 3யோட எண்டு நம்பர் என்னது? இன்ஃபினிட்டி தான். நீங்க வேணும்னா முதல் 100 நம்பருக்குள்ள இவங்க 2 பேரும் காமனா எங்கெங்க மீட் பண்றாங்க அதை கண்டுபிடிக்கலாமா? அப்ப இந்த இடத்துல ட்ரூக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம்? தேவைப்பட்டால். நீங்க யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நம்பர் 3க்கும் நம்பர் 5க்கும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எனக்கு ஃபுல்லா வேண்டாம். பாருங்க, எனக்கு வந்து எது வரைக்கும் வேணும்னா லிமிட் கொடுத்துட்றேன். லிமிட் வந்து 100க்குள்ள இருக்கிற காமன் நம்பர்ஸ் வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. லிமிட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 100ன்னு கொடுத்து ஒவ்வொரு தடவையும் லிமிட்டை ப்ளஸ் பண்ணிக்கலாமா? லிமிட் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ முதல் 100 நம்பருக்குள்ள இருக்கிற 3ஆலையும் 5ஆலையும் வகுப்படும் எண்கள் கிடைச்சிருமா? எதெல்லாம் கிடைக்கும்? 15, 30, 45. வேற ஏன்டா கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 15, அதுக்கடுத்து 30, அதுக்கடுத்து 45, அதுக்கடுத்து என்னதாங்க வரும்? அதுக்கடுத்து அவ்வளோதான் 90க்கு மேலே வராதுல்ல. 105 வரும். 105 தாண்டி போயிடும்ல. கரெக்டா? அப்போ எல்லா காமன் டிவைசஸையும் இப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ண தெரியும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ண தெரியுமா? இதே கதை எப்படி போய் நிற்கிது? இந்த கதை எப்படி போய் நிற்கிது? அவங்க எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல போய் நிற்கிது. கடைசியா எங்க மீட் பண்ணுவாங்க? கடைசியா எங்க மீட் பண்ணுவாங்க? முன்னாடி 45ல மீட் பண்ணுவாங்களா? அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா என்ன? எப்போ 45? இந்த 3, 5 கொடுத்ததுனால 45ன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா எப்படி தெரியும்? 3, 7ன்னு கொடுக்குறேன். நீங்க யோசிச்சுதான் சொல்லணும். கரெக்ட் தானே? 3, 7 ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணுவாங்க? ஒருத்தர் 3வது ஸ்டாப்ல நின்றுட்டே இருக்காரு. ஒருத்தர் ஒவ்வொரு 3வது ஸ்டாப்லயும் நிக்கிறாரு. ஒருத்தர் ஒவ்வொரு 7வது ஸ்டாப்லயும் நிக்கிறாரு. 21ல தானே நிற்பாரு. கரெக்ட் தானே? அதானே காமன். அதுக்கடுத்து 28ல நிற்பாரா? 3யும் 7ம் 28ல மீட் பண்ணுவாங்களா? 28ல 3 நிற்காது. அதுக்கடுத்து என்ன தெரியுமா ட்ரை பண்றீங்க? அப்படியே கையை கட்டி பிறப்ப உட்காந்தே கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. பிரச்சனை வந்து அறிவுல எல்லாம் இல்லை.
நீங்க எழுதவே ரெஃப்யூஸ் பண்றீங்க. அப்புறம் எப்படி இதை எப்படி உங்களுக்கு ஐடியா வரல? மனக்கணக்கா இல்ல, ரியலாவே சொல்றேன். ரைட்டிங் இஸ் செகண்ட் பிரெயின் சொல்றாங்க. டேபிள்ஸ்லாம் எழுத சொல்லல. இங்க பாருங்க, 2 பேரும் 21ல மீட் பண்ணுவாங்க. அடுத்து எங்க மீட் பண்ணுவாங்க? 42ல தான் மீட் பண்ணுவாங்க. டேபிள்ஸ் எல்லாம் எழுத சொல்லல. நீங்க டேபிள்ஸ் நினைச்சு பிளாக் ஆகி உட்காந்துருக்கீங்க. 15க்கு அப்புறம் அவர் எங்க மீட் பண்ணாரு? 30க்கு அப்புறம் எங்க மீட் பண்ணாரு? ஆமா. அப்போ இங்க என்னவா இன்க்ரீஸ் ஆகும்? 21 இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று மனக்கணக்கில் 42, அடுத்து 63, அடுத்து 84ன்னு போகணும் நீங்க. அப்படி இல்லைன்னா எழுதி தான் சொல்லணும். ரெண்டுமே பண்ண மாட்டேன்னா என்ன சொல்லணும்? நீங்க நிறைய சைக்காலஜி புக்கு எடுத்து பாருங்க, நெட்ல தேடுங்க. ரைட்டிங் இஸ் செகண்ட் பிரெயின். நிறைய பேர் பேசுவோம். ரைட்டிங் வித் யுவர் செகண்ட் பிரெயின், பில்டிங் ஏ செகண்ட் பிரெயின். ரைட் இட் டவுன், ஹவ் ஐ எம் பில்டிங் ஏ செகண்ட் பிரெயின். உண்மையிலேயே சொல்றேன், எல்லா பெரிய ஆளுங்களும் பிளாக் எழுதுறது, டைரி எழுதுறது இதை விடவே மாட்டாங்க. பில்டிங் ஏ செகண்ட் பிரெயின். நெட்ல நான் சொல்றதெல்லாம் நம்ப வேண்டாம், நீங்க தேடி பாருங்க. ஒரே ஆளுக்கு 2 அறிவு இருந்தா எப்படி? சூப்பர்ல, கரெக்ட் தானே? இன்னொன்னு அதுலலாம் இருக்கிற லாபம் என்னன்னா, இருக்கிற ஒரு மூளையை வச்சு இங்க ஒன்றும் கிழிச்ச பாடல அடுத்து அப்படின்னு மைண்டு பேசணும்ல. இதுல ஒரு 2வது மூளையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுவோம். கரெக்ட் தான். ஆனா எப்பவுமே வந்து எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல தோக்கணும்னு நினைக்க மாட்டேன். என் மூளையை இவ்வளவு நாள் நான் வந்து அறகுறையா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசா கடவுளா பார்த்து இன்னொரு ஒரு மூளையை கொடுக்குறாரு, அதையும் இது மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பேன். அதை நான் நல்லா எடுத்துட்டு போவேன். சைக்கலாஜிக்கலா எழுதுனீங்கன்னா ஆன்சர் ரெடி. கரெக்ட் தானே? இப்போ எந்த இடத்துல கடைசியா மீட் பண்ணுவாங்க? இவர் 3வது ஸ்டாப்லயும் அவர் 7வது ஸ்டாப்லயும் நின்னாருன்னா முதல் 100 ஸ்டாப்ல கடைசியா எங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க? 84ல. பார்த்தோன்னே சொல்லிட்டோம். சிஸ்டம் சொல்ல வைக்கணும். அப்ப எப்படி சொல்ல வைக்கிறது? டே கோடுல லிமிட் எது வரைக்கும்? 100 வரைக்குமா? லிமிட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 100. பைத்தான்ல எழுதி காட்டுறேன். லிமிட் வந்து 1, லிமிட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 100. கரெக்டா? ஒவ்வொரு தடவையும் லிமிட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுமா? இந்த பிரேக்கே தேவையில்லை. அப்போ பிரேக் பண்ணக்கூடாதுல்ல, அதானே ஐடியா. அப்போதானே எல்லாமே கிடைக்கும். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். 3, 7 தானே? கரெக்டா? பிரேக்கை எடுத்து விட்டுட்டா எங்கெங்கெல்லாம் நிற்குமோ அவ்வளவும் கிடைக்குமா? நூற்றி 5 ஏன் வருதுன்னு தெரியலையே. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 100 கொடுக்குறோம்ல, அப்போ 100 தாண்டி போயிடுது. 100 வராதுங்க. என்னன்னு பிறகு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போதைக்கு ஆனால் எங்கெங்கன்னு இப்போ தெரியுதுல்ல, ஒரே ஒரு நம்பர் தானே எக்ஸ்ட்ரா வருது, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேள்வி வந்து என்னன்னா, முதல்ல இவங்க எங்க மீட் பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த ப்ரோக்ராமை எப்படி மாற்றணும்? என்ன சொல்லணும்? கரெக்டாக தான் பேசுகிறாரா? ஏன் இப்போ முதல் தடவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லூப்பை எதுக்கு ஓட்டிகிட்டு இருக்க? அதை நிறுத்திட வேண்டியதானே? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டாக தான் பேசுகிறாரா? இல்லை முதல் வாட்டியோடலாம் நிறுத்தக்கூடாது, எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் என்ன சேஞ்ச் பண்ணும்? பிரேக்கை எடுத்து விட்டுடலாமா? இப்போ எல்லாமே கிடச்சிருமா? அப்போ எல்லாமே கேட்டாலும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க தெரியும். முதல் நம்பர் கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க தெரியும். 2வது நம்பர் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் 2வது நம்பர் எது? எப்படி 42 தான் 2வது நம்பர்னு சொன்னீங்க? பார்த்து சொன்னீங்களா? சரி.
ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இருக்கா? இதுல 13வது நம்பர் எது? பார்த்து சொல்லுங்க. இதுல 13வது நம்பர் எதுன்னு பார்த்து சொல்லுங்க. 78ஆ? 78ஆ? 78ன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு 78 யாருக்கா வந்துச்சா? வந்துச்சு. எப்படி 78ன்னு சொன்னீங்க? அவ்வளவுதான். இவங்க இவங்க ஒண்ணு செஞ்சாங்கல்ல, இது கம்ப்யூட்டருக்கு தெரியுமா? அப்போ கம்ப்யூட்டர்கிட்ட போய் சொல்லணும்ல, கம்ப்யூட்டர் நீயும் கவுண்ட் பண்ணு. நான் கவுண்ட் பண்ணேன் கம்ப்யூட்டர், நீயும் கவுண்ட் பண்ணு. எதெல்லாம் கவுண்ட் பண்ணு? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணாத, நான் பிரிண்ட் பண்றதை கவுண்ட் பண்ணிட்டே வா. அப்போ பிரிண்ட் எங்க கொடுக்குறோம்? இங்கே கொடுக்குறோமா? அப்போ நான் எங்கே ஒரு கவுண்ட் வச்சுக்கலாமா? கவுண்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ண கவுண்ட்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். கரெக்டா? எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. 13வது நம்பர் என்னன்னு தானே கேட்டாங்க. கரெக்டா? அப்போ கவுண்ட் 13ன்னு வருமா? ஒரு கட்டத்தில் கவுண்ட் 13ன்னு வருமா? 0ன்னு வச்சுக்கணுமா, 1ன்னு வச்சுக்கணுமா? சரி, ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். 0வா 1ஆ ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். சரியா? முதல் நம்பர் வந்த உடனே கவுண்ட் 1ன்னு, கவுண்ட் 0ன்னு வச்சுக்குவோம். அப்போ தான் முதல் தடவை வந்த உடனே கவுண்ட் 1ன்னு மாறும். 2வது நம்பர் பிரிண்ட் பண்ண உடனே கவுண்ட் 2ன்னு மாறும். 3வது நம்பர் பிரிண்ட் பண்ண உடனே கவுண்ட் 3ன்னு மாறும். எத்தனாவது நம்பர்ல நிறுத்த சொன்னாங்க? இல்லை, எத்தனாவது நம்பர் கேட்டாங்க? 13வது நம்பர் கேட்டாங்க. கரெக்டா? அப்போ இஃப் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 13, நீங்கள் கவுண்ட் 13ஆ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு, ஆமாம் அப்போ 78ன்னு வெளியில சொல்லுவோம். எதானே நீங்கள் பண்ணீங்க? அப்போ அதே இங்கே பண்ணுங்க. நீங்க நினைக்கிறத வெளியில எழுதுனீங்கன்னா ப்ரோக்ராமிங் முடிஞ்சுது. நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன், எழுத மாட்டேன், சொல்லுவேன் அப்படின்னா ப்ரோக்ராம் வர. ஆன்சர் கரெக்டா பாப்போமா? புரியுதா? நீங்க நினைக்கிற மேஜிக்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து இப்போ 13வது நம்பர் என்னங்கிறது நான் ஏதோ லாஜிக்கும் சொல்லி கொடுக்கல, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே சொல்றீங்க. நீங்க வெளியில சொல்றத அதுக்கு அடுத்த நம்பர். முதல் தடவை கவுண்ட் வேல்யூ 0 வரல இருக்கும். ஒரு நம்பரை கண்டுபிடிச்ச உடனே, அதாவது இந்த இஃப் ஒரு தடவை பாஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்போ நான் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி. இந்த கேள்வியெல்லாம் நல்ல கேள்வி. இதில் கவுண்ட்டுக்கு 1 கொடுத்து எனக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை காட்டுங்க. இந்த இஃப் நான் இந்த கவுண்ட்டுக்கு மேலே எழுதுனா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும்? இது எல்லாமே கட்டாயமாக ட்ரை பண்ண வேண்டிய இடம் தான். அப்போ தான் ஒரு கிரிப்பு கிடைக்கும். நம்ம கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற கிரிப்பு கிடைக்கும். புரியுதா? 13வது நம்பர் கேட்கல, கடைசி நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்குது? கடைசி நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கிற. வெளியில என்ன பிரிண்ட் பண்ணணும்? இப்போ கடைசியா இங்க என்ன நம்பர் வந்திருக்கு? 102 வந்திருக்கா? இவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் இந்த இதெல்லாம் தேவையில்லை, அப்படிதானா? இதெல்லாம் தேவையில்லை. எதை பிரிண்ட் பண்ணணும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் எதை பிரிண்ட் பண்ணணும்? கடைசி பிக்கையா? கரெக்ட் தானே? என்ன வரணும்? 2 தானே வரணும். ஏன் 103 வருது? 102. ஆமா, இங்க ஒண்ணு கூட்டிட்டு தானே உள்ள போய் வெளியில வரும். கரெக்டா? சரி, நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்குவோம். 3 முன்னாடி என்ன 515 ஏதோ ஒன்று பார்த்தோமா? 516ன்னு ஒரு நம்பர் பார்ப்போம். இவங்க 2 பேருக்குமான காமன் மல்டிபிள் என்னன்னு பார்ப்போமா? காமன் மல்டிபிள் கரெக்டா? இது ஏன் அடி வாங்குது? ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன பிரச்சனை? அப்ப இந்த மாதிரி இப்படி பிக்க கொடுக்கலாமா? கரெக்டா? அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து. ஓவராலா ஐடியா தெரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டா தெரியும், 10வது நம்பர் 8வது நம்பர்னு கேட்டா கண்டுபிடிக்க தெரியும். கடைசி நம்பர் கேட்டா கொஞ்சம் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, கண்டிப்பா. சின்ன நம்பர் கொடுத்து முதல்ல, நான் சும்மா பெரிய நம்பர் கொடுத்து உங்களை குழப்பறதுக்கு கொடுக்குறேன். முதல்ல சின்ன நம்பர் கொடுங்க. லிமிட்டை 100ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? ஒவ்வொரு நம்பரா பிரிண்ட் பண்ணுங்க, ஒரு ஐடியா கிடைச்சிரும். கரெக்டா? ஒவ்வொரு நம்பரா இப்போ பிரிண்ட் பண்ணுவோம்.
கரெக்டா? இந்த கடைசியா ஸ்டோர் எல்சிஎம்னு ஒன்று பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாங்கிற ஐடியா சொல்கிறேன். இந்த பிக்கில் ஏன் 105 வருது, ஏன் 90 வர மாட்டேங்குது? இந்த எல்சிஎம் நீங்கள் இந்த இடத்துல பிக்கை பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, ஏன் 90 தானே ஆக்சுவல் நம்பர், ஏன் 105ன்னு வருது? ஏன்னா இஃப்பில் கடைசியாக வந்ததை எடுக்கணுமா, ஒயிலில் கடைசியாக வந்ததை எடுக்கணுமா? ஒயிலில் கடைசியாக வந்து அதையா எடுக்கணும். ஒயிலில் கடைசியாக வந்ததை எடுக்கணும்னா லிமிட்டை தான் எடுக்கணும். இந்த பிக்கில் பாஸ் ஆச்சுல்ல, பிரிண்ட் ஆச்சுல்ல, வேலை என்ன? பிரிண்ட் ஆனதில் கடைசி நம்பர் என்ன? இதானே. அப்போ பிரிண்ட் ஆகுறதுக்கு உள்ளே வந்துடணும்ல, உள்ளே வந்துட்டு பிக்காக அதை வச்சுக்கணும். அப்போ முதல் தடவை என்ன இருக்கும் பிக்கில்? முதல் தடவை 105 இருக்குமா? லூப் ரன் ஆகும் போது என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆச்சு? நம்பர் வந்து 3யும் 5ம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆச்சு? 15 தானே இருக்கும். அதை பிக்கில் ஸ்டோர் பண்ணிட்டோம். திரும்ப லூப் சுற்றிக்கிட்டே வருமா? ஒரு டைமில் இஃப் பாஸ் ஆகுமா? அப்போ பிக்கில் என்ன வேல்யூ இருக்கும்? முதல் தடவை பிக்கில் 15 இருக்கும். ரெண்டாவது தடவை என்ன இருக்கும்? என்ன வேல்யூ? 30 இருக்கும். மூணாவது தடவை என்ன இருக்கும்? 45. நாலாவது 60. அஞ்சாவது 75. ஆறாவது 90. கரெக்டா? 90க்கு அப்புறமா இந்த பிக் அப்டேட் ஆகுது. ஏன்னா இந்த இஃப் பாஸ் ஆகிருக்காது. கரெக்டு தானே? இப்போ நீங்கள் வெளியில் வந்து பிக்கை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த பிக்கை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்ன ஸ்டோர் பண்ணுறீங்க? இந்த இடத்துல வேற ஒரு வேரியபிள் பிக்கை வச்சு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கல. எல்சிஎம் ஈக்குவல்ஸ் டுவா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தானே கண்டுபிடிக்கிறோம். நான் கிரேட்டஸ்ட்டை முதல்ல 0ன்னு வச்சிடுறேன். இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் ஈக்குவல்ஸ் டு பிக்னு ஸ்டோர் பண்ணிட்டே வந்து நான் கிரேட்டஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் போதுமா? இதுதான். இதுதான். ஒரு ப்ரோக்ராமை வச்சே விதவிதமாக யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்கிறேன். அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு, பிறகு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கூட்டாளி யாரையுமே காணும். பிரேக் கொடுத்துட்டா கரெக்டு தானே? ஃபர்ஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டீங்கன்னா எல்சிஎம் கிடைச்சு. ஒன்றும் மாற்ற வேண்டாம். இங்கே பிக்னு பிரிண்ட் பண்ணிட்டு லூப்பை பிரேக் பண்ணி விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட உடஞ்சி போயிடும். இப்போ எல்சிஎம் கிடைச்சு. அது ஆல்ரெடி இருக்கு அந்த கோடு, அதுல இருந்து தான் இதை ட்ரை பண்ணும். புரியுதா?
இப்போ டிவைசஸ் கண்டுபிடிப்போமா? ஒரு ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னொன்று பார்க்கலாம்ல. டிவைசஸ் கண்டுபிடிப்போமா? இது புரியுதுல்ல? மல்டிபிள்ஸ் கேட்டாங்கனாலே 2 சின்ன நம்பர் கொடுத்துருவாங்க. மல்டிபிள்ஸ்ங்கிறது போய்கிட்டே இருக்கும். டிவைசர் கேட்டாங்கன்னா 2 பெரிய நம்பர் கொடுத்துருவாங்க. பெரிய நம்பர்ஸ்க்கு தான் 3ஓட டிவைசஸ் என்னென்னலாம் கிடைக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். 3ம் 1 தான். அப்போ நான் அதுக்கு என்ன டிவைசர் கண்டுபிடிக்கிறது? பெரிய நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, ஜாவாலேயே டைரெக்டாக பண்ண பார்ப்போம். இல்லைனா முதல்ல எழுதுறேன். முன்னாடியே இது உங்ககிட்ட கேட்டேன். நம்பர் 100ஓட டிவைசஸ் என்னென்னலாம்? 1 வச்சுக்கலாமா? 2, 20 இல்லை 20 சரி. நம்பர் 120ஓட டிவைசஸ் 3, 4, தெரியல சொன்னீங்க. $15 வருமா? 16 வருமா? 18, 19, 20, 25, 24, தெரியலையே. 24 வருமா? 24 5s ஆர் 120யா? சரி. அடுத்தது 30, 40 வருமா? 120ஓட டிவைசஸும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். 100ஓட டிவைசஸும் கண்டுபிடிக்க தெரியும். ப்ரோக்ராமாக எழுதுவோமா? 120ஓட டிவைசஸ் எழுதி பார்ப்போமா? இன்டீஜர் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 120. கரெக்டா? ஃபைல் நம்பர் டைரெக்டாக எழுதுறேன், புரியுதா பாருங்க. இஸ் கிரேட்டர் தேன் 0. உள்ள வாங்க. இஃப் நம்பர் 1 இல்லை பாருங்க. டிவைசர் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? 1ல இருந்தா. while divisor is less than number 1. உள்ள வாங்க. if divisor modulo number 1 equals to 0 அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த டிவைசரை பிரிண்ட் பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் டிவைசரை அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிருங்க. எங்க ஒண்ணுமே வரல. பிரச்சனை பண்ணது என்னோட என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா? எதுவும் தப்பு பண்ணல. இது நமக்கு தான் இதில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும். நமக்கு தான் நார்மலாக ரன் பண்ண தெரியுமே. எக்லிப்ஸில் ப்ராப்ளம்னாலும் சிடி டெஸ்க்டாப் கொடுத்துக்கலாமா? ஜாவா ஜிசிடி டாட் ஜாவா ஜிசிடியா? எங்க வராது. என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கோம்? நம்பர் 1 இப்படி தானே கொடுக்கணும். நம்பரை தானே டிவைஸ் பண்ணோம். ஆன்சர் வந்துருச்சா? அங்கேயும் இதே தான்.
கரெக்டா? ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி இன்னொரு நம்பருக்கும் கண்டுபிடிக்க தெரியுமா? 2 நம்பரோட டிவைசஸும் கண்டுபிடிக்க தெரியும். காமனா என்னென்ன இருக்குன்னு கேட்டா, காமனா என்னென்னலாம் இருக்கு? ம் 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 அவ்வளோதான். எப்படி சொன்னீங்க இதெல்லாம் காமன்னு? பார்த்து பார்த்து சொன்னேன். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ண உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்போ அதை ப்ரோக்ராமாக எழுதிட வேண்டியதுதானே. 2 நம்பர் வச்சுக்கோங்க. இன்டீஜர் நம்பர் 1 கமா நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு 100ன்னு வச்சுக்கோங்க. இஃப் நம்பர் 1 மாடுலோ டிவைசர் ஈக்குவல்ஸ் டு 0 இருக்கணும். அண்ட் நம்பர் 2 மாடுலோ டிவைசரும் 0 இருக்கும். கரெக்ட் தானே? புரியுதா? என்ன ப்ரோக்ராம் இது? காமன் டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். இப்போ இதுலேருந்து என்ன கேட்குறோம்? காமன் டிவைசர்லாம் வேண்டாம், கடைசி நம்பர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது? எல்லா காமன் டிவைசரும் சொல்ல தெரியுதுல்ல, கடைசி நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 20 ரைட்டு தானே? அதை மட்டும் சொல்லுங்க. சேம் ஸ்டோரி. என்ன பண்ணிக்கணும்? இன்டீஜர் லாஸ்ட்னு ஒன்று வச்சுக்கலாமா, 0ன்னு வச்சுக்குவோமா? இந்த இடத்துல இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் இந்த டிவைஸரை வச்சுட்டே வருவோமா? முதல்ல 1 வரும், அடுத்து 2 வரும், 4 வரும், 5 வரும், 10 வரும், அப்படியே வந்துட்டே இருக்கும். லூப் முடிஞ்ச பிறகு லாஸ்ட், அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதானே கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்து இதை கொடுத்துடலாமா? என்னதான் நடக்குது? ஏதோ ஒன்று திட்டிகிட்டே இருக்கு. சரி, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆ எதில் செட்லாம் பண்ணி வச்சிருக்கேனே, ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. இங்கே பண்ணி பார்ப்போம். ஜாவா சி டாட் வந்துருச்சா? லாஜிக்கலாக எதுவும் பிரச்சனை இல்லை. எக்லிப்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னு பார்த்து. இப்போ ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் நம்ம கையில் ஜாவாவில் இருக்குது. பைத்தானில் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாமா? இந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணணும். காமன் டிவைசர் இருக்குல்ல, கரெக்டா? ஓ, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தானே கேட்குறாங்க. 2 நம்பர் கொடுத்துட்டேன், இதில் 20ன்னு கிடச்சிருச்சு. சரி, 2 நம்பர் ஒருவேளை 10ன்னு கொடுக்குறேன், இன்னொன்று 10,000ன்னு கொடுக்குறேன். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னலாம்? இல்லை, காமன் டிவைசர் என்னலாம்? 10ஓட டிவைசஸ் என்னென்னலாம் கிடைக்கும்? 1 2 5 10. கரெக்டா? 10,000க்கு யார் ரெடியாக இருக்கீங்க? ரெடியாக இருக்கீங்க? ஃபுல்லாக சொல்லணும். சொன்னா 1 2 4 வரலாம், 5 10 அதோட நிறுத்திக்குவோம். காமன் டிவைசர் தானே கேட்குறாங்க, அப்போ 10க்கு மேலே கிடைக்காதுல்ல, கரெக்டா? அப்போ காமன் டிவைசர் கேட்டாங்கன்னா இருக்கிற 2 நம்பரில் எது சின்ன நம்பரோ அது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணா, எல்சிஎம்ல எது பெருசோ அது வரைக்கும் போனோமா? எது பெரிய நம்பர்னு பார்த்தோம், பிக்கு கண்டுபிடிச்சோம்ல. அப்போ அது மாதிரி இதில் எது ஸ்மால்னு கண்டுபிடிங்க. இந்த 2ல் முதல்ல இன்டீஜர் ஸ்மால் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இஃப் நம்பர் 1 இஸ் லெஸ் தேன் நம்பர் 2 இருந்ததுன்னா ஸ்மால் ஈக்குவல்ஸ் டு நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்மால் ஈக்குவல்ஸ் டு நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லூப்பை எது வரைக்கும் ரன் பண்ணால் போதும்?
நம்பர் 1 நம்பர் 2லாம் இல்லை, ஸ்மால் எதுவோ அது வரைக்கும் லூப் ரன் பண்ணால் போதும். ஏன்னா 10ம் 10,000ம் கொடுத்து நான் எதுக்கு 10,000 வரைக்கும் லூப் எடுத்துகிட்டு போகணும்? அன்னெசரி, கிடைக்கவே கிடைக்காது. அப்போ லூப்பை இப்படி மாற்றிக்கிட்டோம்னா இப்போவும் நமக்கு அதே அவுட்புட் தான் வரணும். புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ இதை ஜாவா பைத்தானில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாளையிலேருந்து ஃபார் லூப் பார்க்க ஆரம்பிக்கும். ஓரளவு வயலில் சாட்டிஸ்ஃபைடு லெவலுக்கு ரீச் பண்ணிட்டோம். ரெண்டும் ஒன்று தான், ஃபார் வயல் டூ வயல் எல்லாம் ஒன்று தான். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு புதுசு, அவ்வளோதான். இப்போ நாளையிலேருந்து அதை பார்க்க. வயல்லே அப்போ கண்டிஷன் கன்ஃபார்மாக தானே கொடுக்கணும். வயலில் அப்போ கண்டிஷன் கன்ஃபார்மாக கொடுக்க வேண்டாமா? வயலில் கட்டாயம் கொடுக்கணுமா கவுண்டர்? வயலில் கட்டாயம் கிடையாதா? என்ன கொடுக்கணும் அப்போ? வயலில் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் இல்லை கிரேட்டர் தேன்னு கொடுத்து இதில் எதுவுமே கொடுக்க வேண்டாமா? ஃபார்லேயும் அதே தான் கொடுக்கணும். ஒரே இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் பாதியில் விட்டுட்டீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. வயலில் கண்டிஷன் கொடுக்காம டைரெக்டாக ட்ரூன்னு கொடுக்கலாம். நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு தான் கேட்டேன். நீங்கள் அதோட நிறுத்திட்டீங்க. ஃபார்லையும் கொடுக்கலாம். வயலும் ஃபாரும் ஒன்று தான். நாளைக்கு அது படிக்க ஆரம்பிக்கும். அட்வான்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஃபார். இது பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு அதை கண்டினியூ. 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் 2லையும் அவுட்புட் காமிக்கிறது. நான் ஜாவா கோர்ஸுக்கு தான் நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படி மாதிரி மைண்டை வச்சுக்காதீங்க. 2லையுமே ட்ரை பண்ணுங்க. எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ட்ராவல் பண்ணுங்க. நாளைக்கு நீங்கள் என்ன டொமைனில் வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சில சமயத்தில் சில அட்வான்ஸ் டாபிக்ஸ் ஒரு லாங்குவேஜில் கஷ்டமாக இருக்கும், இன்னொரு லாங்குவேஜில் ஈஸியாக இருக்கும். அப்போ 2மே தெரிஞ்சு வச்சுக்கிறது அந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கேட்வே மாதிரி இருக்கும். இப்போ 2மே ஒரே மாதிரி இருக்குல்ல. பின்னாடி கலெக்ஷன் போனீங்கன்னா பைத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாவா ஒரு சுருட்டி எடுத்துரும் நம்ம. அப்போ எனக்கு கலெக்ஷனில் லிஸ்ட்டு புரியல, செட்டு புரியல, டிக்ஷனரி புரியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பைத்தானில் படிச்சுட்டு ஜாவாவில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால 2லையுமே ட்ரை பண்ணி பாருங்க.